ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட் வித் சரண். சுரக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான வறுவல். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். நான் எடுத்திருக்க சுரக்காயில் பாதி தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் ஒரு 300 கிராம் அளவுக்கு வரும். வெயில் காலத்துலலாம் ரொம்ப அதிகமாக மசாலா தூள்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உடம்பு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அதனால் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சின்ன சைஸுன்றனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து எல்லாமே சேர்த்து நல்லா செவக்க வருங்க. தோலோடு இருக்க உளுந்து தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் ஸ்டவ் கிட்ட நின்று சமைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பொடியாக நறுக்கின சுரக்காய், தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாமே நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லையே வேகட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சுரக்காயிலேயே நல்லா தண்ணி விட்டு அதுலேயே வெந்துடும். எல்லாமே சேர்த்து தாளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், வேகிறதுக்கு 10 நிமிஷம், சிம்பிளாக முடிச்சிடலாம். அவ்வளோதான், சுரக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். சின்னதாக 4 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. அரைச்ச மசாலாவை வெந்துட்டு இருக்க சுரக்காயில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா அரைச்ச மசாலா கூட பூண்டும் சேர்த்து அரைச்சிடுங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும். இவ்வளோதான். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி லைட்டாக கலந்துட்டு சூட்டோட ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. நல்லா மல்லி இலை இஞ்சி ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சுரக்காய் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.